ஆயிருக்கும். ஒன்றும் ஆகாமல் போனது எங்கள் பெற்றவங்க செஞ்ச புண்ணியமா என்னன்னு தெரியல. நீங்கள் டிடிஎஃப் ஏன் வண்டி வைங்க, என்ன பண்ணுறீங்க? வைங்க, போகலாம், முடிச்சு போகலாம். ஃபங்க்ஷன் நடந்துட்டு எடுத்துட்டு வந்து உட்காருங்க. சொன்ன செய்தி என்னை உலுக்கி எடுத்துச்சு. அந்த செய்தியை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று பார்த்துருந்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு பெரிய நியூஸ் ஒன்று படிச்சு, 2 பசங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போய் தாஜ் ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு 3 பணியாளர்கள் அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள்ஸில் வந்திருக்காங்க. அதிவேகமாக அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் இடிச்சு அந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச 2 பேர் காலி. இந்த வண்டியில் போனதில் பின்னாடி உட்காந்து அந்த பையன் காலி. இப்போ இதில் யார் எனக்கு வேண்டப்பட்ட பையன் கேட்டிங்கன்னா, அந்த வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு போனா பாருங்க அந்த பையன். என்ன ஆச்சு? அந்த பையனை பற்றி உங்களுக்கு சின்ன குறிப்பு, இன்னைக்கு நியூஸில் கூட அதை தெளிவாக சொல்லலாம். இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் படித்து இந்த வருஷம் 11ஆம் வகுப்பு படிக்கிறான். 10ஆம் வகுப்புல அவன் பள்ளியினுடைய முதல் மாணவன். இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். 10ஆம் வகுப்புல அந்த பள்ளியினுடைய சிறந்த மாணவன், மதிப்பெண் அடிப்படையில் அவன் தான் முதல் மாணவன். அவன் அந்த பையன் செல்போன் கிடையாது, வண்டி கிடையாது. ஆனா நல்லா பாருங்க, நேற்று தொழுகைக்கு சென்று விட்டு திரும்பும்போது அவனுடைய நண்பனை பார்த்தான். நண்பன், நான் வாடா வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றதுதான். இந்த பையனுக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது. அந்த வண்டியில ஏறி போறான். அந்த பையன் ரொம்ப வேகமா போய் கொண்டு போய் இடிச்சுட்டான். இந்த பையன் செத்துட்டான். பிள்ளைகளே, உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். இந்த வயசுல நீங்க பெற்றவங்க சொல்றதையும் ஆசிரியர்கள் சொல்றதையும் முழுமையா உங்க மனசு ஏத்துக்காத. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில தான் கேட்பீங்க. ஆனா ஒண்ணு, உங்க நண்பர்கள் சொன்னா உடனே கேட்பீங்க. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே, நீங்க என்னன்னா உங்க கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களை எப்பயுமே தவறு செஞ்சா அதுக்கு துணையா நிக்கிறது ஒரு நல்ல நட்புக்கு அடையாளம் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சைக்கிள வேகமா ஓட்டுறானா, ஓட்டாதரா வீட்டுல உங்க அப்பா அம்மாவும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்றான், ஆசிரியர்களை ஏமாத்தி ஏதோ ஒண்ணு செய்யறானா, அதை உடனடியா அவன்கிட்ட முதல்ல சுட்டி காட்டணும். இது போல செஞ்சினா உன்னுடைய நட்பு எனக்கு தேவையில்லைன்னு. இந்த இடத்துல 2 விஷயத்த நீங்க பார்க்கலாம். ஒரு 2 பேரும் நண்பர்கள். ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்த பையன், முதல் மதிப்பெண் எடுத்தவன், இன்னும் எத்தனையோ பெரிய உயரத்தை அடையக்கூடியவன். அவன் தேர்வு செய்த நண்பன் சரியில்லை. அதை விட இவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவன் உயிர் போனதுக்கு காரணம் அவன் நண்பன் செய்த தப்பை சுட்டி காட்டவே இல்லை. வேணாண்டா, இவன் செல்போன் யூஸ் பண்ண மாட்டான்ல, இவன் வண்டி ஓட்ட மாட்டான்ல, நல்லா படிக்கிற பையன். அப்ப அவன் ஃப்ரெண்டையும் என்ன சொல்லிருக்கணும், என்ன மாதிரி நீனும் படியா, நேரத்தை ஏன் வீணாக்குற, வண்டி எடுத்துட்டு ஏன் சுத்துறன்னு கேட்டு இவன் திருத்தி இருந்தானா இன்னைக்கு இவன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அதுபோல எப்பயுமே உங்க நண்பர்கள் தவறு செஞ்சா அந்த தவறுக்கு துணையா நிற்பதை விட்டு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அதை திருத்திக்க சொல்லணும். டிடிஎஃப் வாசனுக்கு இத்தனை பேர் ஃபேனா இருக்கீங்க, ஏன்னு தெரியல. அவர் ஒன்றும் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிடல. அவங்க அப்பா அம்மா காசை எடுத்து போட்டு வண்டி வாங்கி வச்சுட்டு ஊரை சுத்தி எல்லார்கிட்டையும் வம்பு வளர்த்துட்டு பல பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான நபர்களை தேடாதீங்க. இன்னைக்கு உங்க கணக்கு ஆசிரியர் ஒரு கணக்கை சொல்லித்தராருன்னா அது உங்களுக்கு புரியலன்னா அந்த ஆசிரியர் இடத்துல கேளுங்க. அதை கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு அவங்க ஒருவேளை அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க தாமதமாகுது, இல்ல நேரம் பற்றாக்குறைனா வீட்டுக்கு போய் அதே கணக்கை பத்தி யூடியூப்ல தேர்ந்தீங்கன்னா அந்த கணக்கை எப்படி சால்வ் பண்றதுன்றது யூடியூப்ல வீடியோ இருக்கு. எந்த ஒரு செய்தி உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா தேவைனாலும் அந்த யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கலாமா? டிடிஎஃப் வாசன் வண்டி எடுத்து ஓட்டுறதை பார்த்து உங்க வாழ்க்கையை பாராட்டி உங்கள் பெற்றோருடைய கனவை மண்ணலி போடுறது எந்த வகையில நியாயம்? இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனா இதை சொல்லணும்னு நினைச்சேன், நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த செய்தி இந்த இடத்துல முக்கியம். உயிர் போனால் திரும்பாது, வேற எது போனாலும் நம்ம திருப்பிக்கலாம். நான் இந்த ஸ்கூல் மாணவர்களே பார்த்திருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு சைக்கிளை ரேஸ் ஓட்டிட்டு போவீங்க, நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் குறைச்சிங்க. உங்க பெற்றவங்களுடைய கண்ணீரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனா நான் அதை பார்க்குற அத்தனை பேரும் துடிப்பாங்க. நீங்க பாட்டு ஈஸியா போய் எங்கேயோ அடிபட்டு அப்படியே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, அவங்க கனவு முழுக்க உங்க மேல பதிச்சுட்டு என் புள்ள நல்லா வளர்ந்து வந்துடுவான். இன்னும் ஒரு 5 வருஷம், நான் இன்னைக்கே நினைக்கிறேன். எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், 2 வயசு. நான் என் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா என் வேலை கொஞ்சம் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லது கிடைக்குன்னா என் புள்ள போயிட்டு வருவான், அவன் கொஞ்சம் நல்லா ஃபேமிலியை பார்த்துப்பான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்க மேல ஒரு கனவு வச்சிருக்காங்க. அவங்களும் நீங்க இப்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு கிடையாது, நீங்க நல்லா வந்துருவீங்க அப்படின்னு ஒரு பெரிய கனவை வச்சிருக்காங்க. அந்த கனவை பாழாக்காதீங்க. அந்த தேவையற்ற விஷயங்களை போய் யூடியூப்ல தேடுறதை விட நல்ல தேவையான விஷயங்களை தேடி படிங்க. இந்த இப்ப 26 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இதை போல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு எந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய வரலாறுகளை தேடி படியுங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அடிமைத்துவம்னா என்ன, எப்படியெல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நீங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் இன்னொரு பிரச்சனைனா சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து தலைவர்களை படியுங்கள். ஏன் தலைவர்களை படிக்கணும்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்க எவ்வளவு இன்னைக்கு வசதியா
ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்ல இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையோட யதார்த்தம் புரியும். ஆசிரியர்களோடு நிறைய உரையாடுங்கள், நண்பர்களோடு நல்லவைகளை பேசுங்கள், நல்லவைகளை செய்யுங்கள். எப்பயுமே நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கனவை விதையாக கொண்டு போய் அதை விதைச்சிங்கன்னா ஒரே நல்ல மரம் வந்து எப்படி ஒரு விதையை நட்டோம்னா மறுநாள் மரமாயிடாது. அது போல ஒரு நல்ல கனவை நீங்க வந்து நல்ல விதையாக கொண்டு நல்ல இலக்கில் பதித்து உழைப்பு என்கின்ற நீரை ஊற்றி அந்த மரத்தை வளர்த்தி வந்தீர்கள், பொறுமையா வளர்த்து வந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி என்கின்ற மரம் வளர்ந்து அதிலிருந்து வெற்றி கனிகள் உங்களுக்கு தினந்தோறும் கிடைத்து கொண்டே இருக்கும். உதவி இந்த அமைப்பின் பார்த்தீங்கன்னா காரை கரங்கள் சமூக சேவை அமைப்பு, இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். நீங்கள் எல்லாம் நீங்க வளரணும், நான் வளர்ந்துடணும், நான் சமுதாயத்துல பெரிய ஆள் ஆயிடணும்ன்றது எண்ணத்தையும் தாண்டி நான் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறேன்றத நீங்க எல்லாம் பெருசா எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், விஷ்ணுவர்தனை பத்தி ஒரே ஒரு செய்தி. கடந்த நிகழ்ச்சியில பல பேருக்கு அன்பளிப்பா பேரன்போட புத்தக பைகளை வழங்கினார். அப்ப நான் கேட்டேன், எவ்வளவோ இருக்கு, ஆனா ஸ்கூல் பேக் கொடுக்கணும்னு ஏன் விஷ்ணு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், ஆனா என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் புது பையை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனதில்லை. எப்பயுமே யாராவது பயன்படுத்தின பையோ இல்லை நான் ஒரு எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பையோ ஓட்ட சொல்லோட கடைசி வரைக்கும் அந்த ஒரு நல்ல பையை பார்த்து நான் ஏங்கியிருக்கேன். அந்த மாதிரி என் நிலைமையில இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த சூழல் வரும்போது என்னால் பார்க்க முடியல. என்னால் முடிஞ்சது சில பேருக்கு அந்த ஆசையும் அவங்கள படிக்கிறதுக்கு அந்த அதையே யோசிச்சு அந்த பசங்க மன கஷ்டத்துல இருக்கிறத விட அதுலேருந்து விடுபட்டு அவர்களுக்கு படிப்பதற்கு சில நேரத்தை கொடுக்க முடியும், வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய முடியும்னு நினைச்சேன். அப்ப அவருக்கு கிடைக்காத ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாருன்னா இதே போல நீங்களும் வளர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்காத மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில நேரத்தை மிச்சப்படுத்தி அவங்களை வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கணும். அந்த அளவுல உங்க இடத்துல நிறைய பேச ஆசை இருந்தாலும் உங்க நேரத்தை வீணாக்கல. ஆசிரியர்கள் என்னை விட மிகச்சிறப்பாக உங்கள் வாழ்வுக்கு தேவையான அத்தனை நல்லதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்கள் பேசுவதை கேளுங்கள், பெற்றோர்களின் உழைப்பை மதியுங்கள். உங்களுக்காக அனுபவம் கஷ்டப்பட்டு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த இந்த பள்ளி, மிக சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளி. ஏனென்றால் இந்த பள்ளியிலே படித்தவர்கள் தான் இந்த பெரிய பெரிய நிலைகளிலே இருந்திருக்கின்றார்கள், இருக்கப் போகிறார்கள் உங்களை போல. அப்படிப்பட்ட பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது பத்மஸ்ரீ கலைமாமணி திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் நண்பர் திரு கார்த்திகேசன் அவர்களே, பள்ளி ஆசிரியர் பெருமக்களே, காக்கும் காரை கரங்கள் அமைப்பினுடைய நிர்வாகிகளே, பள்ளி மாணவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிக நேரம் பேசப்போவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு செய்திகளை எல்லாம் நண்பர் பார்த்திபன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் முதியோர்கள்லாம் வந்து ஆதரவு இல்லாத முதியோர்கள் அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய உடையிலிருந்து உணவிலிருந்து அத்தனை வசதி. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம். இப்பொழுது உங்களுக்கு பாடம் சம்பந்தமாக 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பவர்களுக்கு பரிசு அளிக்கப்படும், ஜாமெட்ரி பாக்ஸ் பரிசு அளிக்கப்படும். அதனால கேட்கிற கேள்வியை நிதானமாக உள்வாங்கி கொண்டு அவசரப்படாம கத்தாம யாராவது ஒருவர் அழகாக எழுந்து பதில் சொல்லி அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். முதல் கேள்வி, பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? மறுபடியும் சொல்றேன், பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? இரண்டாவது கேள்வி, தமிழுக்கு அமுதென்று பேர் பாடியவர் யார்? ஒரே ஒரு ஆள். சொல்லுவா
பாரதிதாசன். உங்க பேரு? திவேஷ். கல்யாணிகள். மூன்றாவது கேள்வி. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? யாராவது ஒருவர். சுலைமான் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப பேரோட வாழ்க்கையில இந்த முதல்ல வர தயக்கம்